வணக்கம் மக்களே, இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டா 360 அன்பாக்சிங்கை பற்றி தான். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஆன் த கோ வித் உதயா. லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாமே வந்து பிடிச்சிருந்தா நீங்களே பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே, நம்ம இந்த இன்ஸ்டா 360 என்ன இருக்குன்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் வந்து 48 மெகா பிக்சல் வந்து கேமரா இருக்குது. இதில் வேறு என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து 4K பூஸ்ட் லென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 48 மெகா பிக்சலில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். 4x வரைக்கும் வந்து ஜூமிங் போய்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து 6K வைட் ஸ்க்ரீன் மோடு இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம அந்த ரேஷியோ வந்து செட் பண்ணி நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக, வீடியோஸ் எடுக்கிறதுக்காக. ஓகே, வாங்க நம்ம அன்பாக்சிங்குள்ளே போகலாம். ஸோ இதுதாங்க நம்மளோட இன்ஸ்டா 1RS. இதில் வந்து 4K லென்ஸ் இருக்குது, பேட்டரி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மேபி அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, ஓரமாக போயிடு. அதுக்கப்புறம் வந்து பேப்பர்ஸ், ஃபுல்லாக பேப்பர்ஸ் ஒர்க் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதில் ஃபுல்லாகவே அந்த வாரண்ட்டி, யூசர் மேனுவல் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யூசர் மேனுவலே வந்து எல்லா லாங்குவேஜிலும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே தான். அதுக்கப்புறம் துடைக்கிற துணி கொடுத்துருக்காங்க. இதை வந்து லென்ஸ் எல்லாத்தையும் துடைக்கிறதுக்காக ஒரு துணி. அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எங்கன்னா வந்து பைக்கில் அந்த மாதிரி எங்கன்னா ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கேமரா மவுண்ட்டு. இந்த மவுண்ட்டு தான் வந்து அண்டர் வாட்டர்லலாம் யூஸ் பண்ணுறப்போ வந்து கேமரா மவுண்ட் போட்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகே, மவுண்ட்டுக்கான ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ப்ராக்கெட் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஓரமாக வச்சிடலாம். ஸோ நம்ம இதுதான் 1RSோட பேட்ரி. ஸோ இந்த பேட்ரி வந்து 1440 mAh. ஸோ இது வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு வந்து கேப்பபுளாக இருக்கும். யாரும் வந்து கண்டினியூஸாக வந்து ஷூட் எடுக்க மாட்டோம். ஸோ அதனால் அது வந்து போதுமான அளவுக்கு. இது வந்து அடுத்து 4K பூஸ்ட் லென்ஸ் இது. ஸோ இந்த லென்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது வந்து டியூவல் சைட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டோட்டல் கன்சோலே வந்து டிஸ்பிளேவும் லென்ஸும் நம்ம வந்து சேம் ஒரே டைரெக்ஷன்லேயே வைக்கலாம். அப்படி இல்லைனா வந்து மாற்றி பின்னாடி டைரெக்ஷன்லேயே வச்சுக்கலாம். ஸோ நம்ம வீலாகிங்லாம் பண்ணும்போது ஃப்ரண்ட் ஃபேஸிங் நம்ம பார்த்தே நம்ம பண்ணணும் அப்படின்ற டைமில் டிஸ்பிளே ஃப்ரண்ட்டில் வச்சும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து திருப்பி வச்சுட்டு நம்ம யூஸ்வலாக வந்து இது பண்ணுற அந்த ஒரு இதுலேயும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணலாம். இது ஃபிக்ஸிங்கும் ரொம்ப ஈஸி தான். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னென்னா மெமரி கார்டு இதுக்கு நான் இப்போ வந்து போட்டிருக்கிறது வந்து 64 GB மெமரி கார்டு போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல தான் வந்து மெமரி கார்டு போட வேண்டியது. இங்கே ஒரு சின்ன நாப் இருக்கும். அந்த நாபை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த ஸ்லாட்டில் வந்து போடலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான். ஸோ நமக்கு வந்து ஒரு கிளிக்குன்ற ஒரு சவுண்ட் வருது. ஸோ அந்த சவுண்டு வந்துச்சு அப்படின்னா வந்து கரெக்டான பொசிஷனில் வந்து அது ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டன் மாதிரி ஒரு சின்ன இருக்குது, நாப் இருக்குது. அந்த நாபை வந்து புல் பேக் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். திருப்பி அப்படியே பிடிச்சி ப்ரெஸ் பண்ணாலே போதும், அது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, நம்ம இப்போ வந்து ஆன் பண்ணலாம். இது வந்து இப்போ ஆன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ ஆன் ஆகிட்டோடனே நம்ம வந்து டிஸ்பிளே லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும். ஸோ லாங்குவேஜ் தான் வந்து முக்கியமான விஷயம். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னா, இன்ஸ்டா 360ன்ற ஆப்பை வந்து நம்ம மொபைலில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதை வந்து இந்த கேமராவோட பேர் பண்ணால் தான் நம்ம அடுத்தது வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் இப்போ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இது வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இந்த இன்ஸ்டா 360 இஸ் ரெடி டு கோ. உங்களுக்கு அந்த டிஸ்பிளே தெரியுதுங்களா? ஸோ நம்ம என்ன பார்க்குறோமோ அந்த டிஸ்பிளேல எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் லென்ஸோட ஃப்ரண்ட் சைடு. ஓகே, இட்ஸ் குட், இட்ஸ் ஒர்க்கிங் குட். நம்ம சாம்பிள் இமேஜஸ் வந்து நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ எடுக்கிற சாம்பிள் இமேஜஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். That's it guys, we came to the end of this video. Thank you so much for watching and yes, please do subscribe and support me. Thank you so much. Bye. See you on the next video.